ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ட்ரெயினில் கேரளா வரைக்கும் போயிருந்தோம் நானும் ஃப்ரெண்டும். ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் கேரளாவில். யாருக்குன்னா அவார்டுனா நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு அவார்டு. அவர் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டார், அதனால் நாங்கள் 2 பேரும் வாங்கலான்னு போயிருந்தோம். அப்புறம் அவர் எப்படியோ பஸ்ஸில் ஏறி வந்துட்டாப்புல கேரளாவுக்கு. கேரளா கவர்மெண்ட்டு ரொம்ப அருமையாக ஃபார்மர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பெஸ்ட்டு இன்னோவேட்டிவ் ஃபார்மர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டை வந்து நம்ம ஃப்ரெண்டு வாங்கியிருந்தார். இந்தியாவிலே 3 பேருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம ஃப்ரெண்டும் ஒருத்தர். திருவனந்தபுரம் ஸ்டேஷனில் இறங்கினதுக்கப்புறம் ஆட்டோ போய் கேட்டோம். அங்கே என்ன பண்ணால் கவுண்டரில் வந்து வச்சுருக்குறாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆட்டோட பேரம் பேச தேவையில்லை, கவுண்டரில் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட என்ன ஸ்டாப்புன்னு சொன்னோம் அப்படின்னா அவங்களே வந்து பில்லு போட்டு கொடுத்துருவாங்க. எந்த ஏரியாவுக்கு ஆட்டோ போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே பில் போட்டு கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு சிஸ்டம். ஆட்டோக்காரங்களும் ஏமாற்ற முடியாது, நம்மளும் ஏமாற மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கவர்மெண்ட்டு வந்து வச்சுருக்குறாங்க ஸ்டேஷனில். அதுக்கப்புறம் ஆட்டோவில் ஏறி கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு அது நல்லா இருந்தது. சிட்டி காலையில் 7 மணிக்கு ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் அப்படியே சிட்டி பாருங்கள், திருவனந்தபுரம் சிட்டி இப்படி தான் இருக்குது. நீட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப குப்பையெல்லாம் கிடையாது, ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க சிட்டியை. நல்லா இருந்தது. அதுவும் காலையில் 7 மணிக்கு போகும்போது அந்த ஒரு சில்னஸோடு நல்லா இருந்தது ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அப்புறம் அந்த இன்ஸ்டியூட் சிடிசிஆர்ஐ இன்ஸ்டியூட் ஐசிஏஆர் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே அந்த இன்ஸ்டியூட் வந்துடும். கேரளாவில் இந்தியாவிலே வந்து 50 இன்ஸ்டியூட்டே நம்ம இருக்குதான். அதில் அந்த சிடிசிஆர்ஐ இன்ஸ்டியூட் கேரளாவில் இருக்குது. ரொம்ப 2 இடத்துல இருக்குது. திருவனந்தபுரம் ஸ்ரீகரியமில் இருக்குது இந்த இன்ஸ்டியூட். போயிட்டு ஃபஸ்ட்டு கெஸ்ட் ஹவுஸ் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்ததுனால தங்குற செலவுலாம் வந்து மிச்சம்தான். ஸோ கெஸ்ட் ஹவுஸ் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அங்கேயே வந்து சாப்பாடு 2 நேரமும் சாப்பாடு கொடுத்துட்டாங்க. அதனால் தங்குற செலவுலாம் நமக்கு மிச்சமாயிருச்சு. போயிட்டு நல்லா கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அன்றைக்கி மட்டும் போய் பார்க்க போனோம் இன்ஸ்டியூட்டில். சரி யாரையாவது பார்க்கலாம் அப்படின்னு போனால் என்ன ஆச்சரியம்னா அங்கே நிறைய தமிழர்கள் ஒர்க் பண்ணுறாங்க. தமிழர்கள் சயின்டிஸ்ட்டும் ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருந்தது, ப்ரௌடாக இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டு போகிறாப்புல கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிற வழி, அதாவது சிடிசிஆர்ஐ கேம்பஸ்லேருந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிற வழி நல்லா பச்சை பச்சைன்னு இருந்தது. கெஸ்ட் ஹவுஸ்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திரும்பி வந்து கேம்பஸ்க்கு வந்தோம். நல்லா இருந்தது. ஒரு மாதிரி 2 நாள் போனது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸோடைய ஃப்ரண்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்தது கெஸ்ட் ஹவுஸு. வேறு என்னங்க, ஃபார்ம் பண்ணுங்கள், நல்லா ஃபார்ம் பண்ணுங்கள். நல்ல ஸ்கோப் இருக்குது ஃப்யூச்சரில். சோறு இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா? யோசிச்சு பாருங்கள். சோறு இல்லாமல் மனுஷன் வாழவே முடியாது. டெக்னாலஜியை நம்பிக்கிட்டு இருக்கோம். டெக்னாலஜியை வச்சு எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபார்மர்ஸ்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. கேரளா கவர்மெண்ட் நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஃபார்மிங் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிஞ்சால் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கான்டாக்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பேசலாம். என்ன பேசுகிறாங்கிறத நான் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். ஸோ இது காலையில் இட்லி கொடுத்தாங்க கெஸ்ட் ஹவுஸில், கடலைக்கறி. நம்ம தமிழ்நாடுக்கும் இங்கேயும் பெரிய டிஃப்ரெண்ட்டெல்லாம் கிடையாது. கெஸ்ட் ஹவுஸில் தமிழ்நாடு மாதிரி வீட்டு சாப்பாடு மாதிரியே இருந்தது, நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தேன் கெஸ்ட் ஹவுஸ். அது 3 காட்டு போட்டிருந்தாங்க. ஏசி ரூம் தான், நல்லா இருந்தது. அப்புறம் இது வந்து கேன்டீனில் கொடுத்த சாப்பாடு, கேரளா ரைஸ் பார்த்திங்களா, குண்டு குண்டுன்னு நல்லா இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்தது. மோர் குழம்பு மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு ஃப்ரீயாக இருக்க டயத்தில் ஜூ போகலான்னு ஜூக்கு போயிருந்தோம். 40 ரூபா டிக்கெட்டு, ஜூ டிக்கெட்டு. ஜூக்கு போயிட்டு இங்கே சிங்கம், புலி எல்லாம் பார்த்துட்டு, இந்த கழுகு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஜூவை சுற்றி பார்த்துட்டு இங்கே டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீம் 60 ரூபா. நம்ம சாஃபி ஐஸ்கிரீம் இருக்கும்ல, இங்கே லோக்கலில் சாப்பிட்ருப்போம் இல்லையா, திருச்சி. இங்கேலாம் சாஃபி ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூப்பில் 20 ரூபான்னு கொடுப்பாங்க. இங்கே அதே ஸ்கூப்பில் டெண்டர் கோகோனட் வந்து 60 ரூபான்னு சோல்டு பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் நம்ம சாப்பிட்ட வரைக்கும். அதில் இந்த நேந்திரம் சிப்ஸு கிலோ 480 ரூபா. ஒரு ஃபேமிலியை பார்த்தோம். அவங்க வந்து இந்த பத்மநாபசாமி கோவில் ஓரத்தில் வந்து இங்கே வாங்கலாம். நான் 280 ரூபான்னு வாங்கலாம். நாங்கள் வந்து 480 ரூபான்னு வாங்கியிருக்கோம். ஒரு வேளை ஏமாந்துட்டோமா என்னன்னு தெரியல. பட் அவங்க சொன்னாங்க குவாலிட்டி டிஃபர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சாவடி முக்கு அங்கே தான் வந்து நேந்திர சிப்ஸ் வாங்கினோம். 480 ரூபா கிலோ. நல்லா இருந்துச்சு. ஆனால் சாப்பிடும்போது நல்லா இருந்தது. அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு
பாம்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு, புலியெல்லாம் ரொம்ப பக்கத்தில் பார்த்தோம். பாவம் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. விலங்கு ஜூங்கிற பேரில் அதோடைய சுதந்திரத்தை அடைச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அனிமல்லாம் சிங்கம்லாம் கத்திக்கிட்டே இருந்தது. நமக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்தது. திருவனந்தபுரம் சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. குப்பையெல்லாம் எங்கேயுமே கிடையாது. அங்கே உள்ள பீப்புள்ஸுமே நீட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. அங்கங்கே டஸ்ட்பின் இருக்குது, டஸ்ட்பினில் போய் போடுறாங்க. அப்படியே பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டோம். ஸோ கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஒன்லி.